மணிரத்னம், கமலஹாசன் இவங்களுடைய கூட்டணியில முதல் வந்த படம் நாயகன். அது பயங்கர ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறமா எப்போ இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேருவாங்க, எப்போ படம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்ததே 38 வருஷம் ஓடிடுச்சு. 38 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்திருக்கு. வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். ஸோ அந்த படம் தான் தக் லைஃப். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மணிரத்னம் அவர்கள். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்காக கமலஹாசன், சிலம்பரசன், திரிஷா அண்ட் நாசர், ஜோஜி ஜார்ஜ், அசோக் செல்வன், அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். தக் லைஃப் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரங்கநாயக சக்திவேல் நாயக்கர் அவருடைய கேங்ஸ்டர் மூவி, கேங்ஸ்டர் லைஃப்பை பற்றி மூவியாக எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் படத்தை நான் பாசிட்டிவாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ முதல் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ மணிரத்னம் ஃபிலிம்னாலே அவருடைய ஆக்டிங், அதாவது ஆக்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குற அந்த ஆக்டிங் தனித்துவமாக இருக்கும். அதே மாதிரி தான் தக் லைஃப்லேயும் இந்த பக்கம் கமலஹாசன் சார், இந்த பக்கம் சிம்பு அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற காம்போவும் சரி, அவங்களுடைய ஆக்டிங் வைஸும் சரி, இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே, அது நாசர் ஆகட்டும், அசோக் செல்வன் ஆகட்டும், இப்படி வந்திருக்கக்கூடிய எல்லா பர்ஃபார்மன் ஆக்டர்ஸுமே பயங்கரமாக ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக படத்துடைய விஷுவல். ஸோ விஷுவல் வைஸ் ஆரம்பத்தில் எண்டு வரையும் பயங்கர சூப்பராக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. விஷுவலும் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எல்லாமும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷுவல் இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பெரிய பாய் பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சுருந்தாருன்னு தான் சொல்லணும். படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரையும் விண்வெளி நாயகா தான் எண்டில் வருது. ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக ஹோமாரான்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணி வச்சுட்டாங்க. ஜிங்கி ஜிங்கி சாங்லேருந்து எல்லாமும் செம்மையாக தரமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கே தம்பி, கதை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரங்கநாயக சக்திவேல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். எனக்கு ஆக்சுவலாக படம் முடிச்சுட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு வரும்போது இந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. தூள் படத்தில் பறவை முடியாமல் இந்த கரும்பு தான் நைட்டெல்லாம் விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 நேரில் தூக்கி விடுவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. படத்தோடைய கதை ரொம்ப லேகாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரோ பண்ணி அவங்க என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாலுமே ரொம்ப ஸ்லோவாக தான் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தாறுமாறாக எங்கேயோ போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, அந்த செகண்ட் ஹாஃபும் பெரிய அளவுக்கு கிரிப்பாக இல்லை. ஒரு சில இடங்களில் அங்கங்கே அப்பப்போ அந்த ஓ மூமெண்ட் ஒர்க் ஆகுது. மற்றபடி எல்லாமும் ஒரு ஃப்ளாட்டடாக ஒரு கதையாக தான் போகுது. நிறைய இடங்களில் நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க. குறிப்பாக சில இடங்களில் நமக்கு தூக்கமே வர அளவுக்கு இருந்துச்சு. டைலாக் வளவலன்னு அதிகமாக இருந்த ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் பெரிய அளவுக்கு இந்த கதை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதுவும் படத்துக்கு பெரிய ஃபெயிலியராக நான் பார்க்குறேன். ஸோ ஒட்டு மொத்தமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன், எஸ்டிஆர் இவங்க 2 பேரையும் பிடிக்கும். இவங்க 2 பேர் காம்போவே நான் ஆக்டிங் வைஸ் மட்டும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். இல்லை நான் கொஞ்சம் பொறுமையாக ஒரு கேங்ஸ்டர் மூவி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும், இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நாயகனை எதிர்பார்த்துட்டு படத்துக்குள்ளே, அதாவது தக் லைஃப்குள்ளே போகாதீங்க. அதை நம்ம பொறுமையை ரொம்ப சோதிச்சிடும். ஸோ இதுதான் படத்தோடைய வெட்டிங்ஸ். ஸோ ஓவராலாக தோணுச்சுன்னா படத்தை போய் பாருங்க. இல்லைனா நான் எதுவும் சொல்கிறதே இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது படம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.